அல்லாஹ்வுடைய முதல் ஞானி, முதல் இறை ஞானி ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வை விளங்கியவங்க, அல்லாஹ்வை அறிஞ்சவங்க. ஒரு தவறு வந்துருச்சு, என்ன செஞ்சாங்க? ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா, இறைவா எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம். வஇல்லம் தக்ஃபிர் லனா, நீ மன்னிக்காவிட்டால் நாங்கள் நஷ்டமடைந்து விடுவோம். அல்லாட்ட அழுது கேட்குறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் பிடிச்சிக்கிட்டான். ஏங்க என்னங்க நீங்க சொர்க்கத்தில் வச்சு அல்லாஹ் அழகா சாப்பிட்டுட்டு அழகா நிம்மதியாக இருக்கிறதுக்கு இல்லாமல் எல்லாத்தையும் சாப்பிடுங்கன்னா ஒன்றே ஒன்று சாப்பிடக்கூடாதுன்னா அதையும் போய் சாப்பிட்டு எங்களுக்கு ஏகப்பட்ட இது, அதை செய்யாத இதை செய்யாத, எவ்வளவு சட்டம் எங்களுக்கு, உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம். யார்கிட்ட? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இன்னும் கலிமுல்ல வச்சு அல்லாட்டே பேசணுங்க, அதனால கொஞ்சம் பேச்சு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறேன், இப்படி போய் சாப்பிட்டு எல்லாத்தையும் சொர்க்கத்துலேருந்து இப்படி வந்துட்டீங்களே. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஓஹோ அப்படியா, உனக்கு அல்ல வேதத்தை கொடுத்துருக்கானா இல்லையா? ஆமாம். அந்த வேதத்தில் ஆதம் கனியை சாப்பிட்டார் அப்படின்னு இருக்கா இல்லையா? ஆமாம் இருக்குது. அந்த வேதம் எப்பொழுது எழுதப்பட்டது? வானம் பூமியை படைப்பதற்கு பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்டது. விதி எழுதுமா லௌஹுல் மஹ்ஃபூஸ்ல எழுதப்பட்டுச்சா இல்லையா? அப்போ அப்பவே அல்லாஹ் எழுதி வச்சுட்டான்னா, அல்லாஹ் எழுதி வச்சதுனால நான் சாப்பிட்டேனா இல்லை நான் சாப்பிட்டதுனால அல்லாஹ் எழுதி வச்சானா? என்ன வந்து குறை சொல்றது இல்லையா நீ? அல்லாட்ட தான் மன்னிப்புலாம். அல்லாட்ட வந்து என்ன கிடையாது, அல்ல நீ தானே எழுதி வச்ச, நான் அதனால நான் செஞ்சேன் இல்லை, நான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிரு. வேற அடுத்தவங்க யாராவது வந்து முன்னாடி நின்னீங்க, உங்களுக்கெல்லாம் என்ன கிடையாது. அப்ப முதல் இறை ஞானி யாருதான்? நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் விளங்கி இருந்தாங்க. அதே விளக்கங்கள் தான். இப்ப என்னது? அல்லாஹ்வுடைய நாட்டம் தானே, அல்லாஹ் தானே இது பண்ணான். அல்லாஹ்வுக்கு வந்து அழுதா பிடிக்கும், மன்னிப்பு கேட்டா பிடிக்கும். இது இறை காதல். அது எதுக்காக அவங்க அழுதாங்க, எதுக்காக மன்னிப்பு கேட்டாங்க? அல்ல உனக்கு அழுதா பிடிக்குமா? சரி நான் அழுது காட்டுறேன். உனக்கு வந்து நான் மன்னிப்பு கேட்டா பிடிக்குமா? நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு கேட்டு உன்னுடைய சந்தோஷத்தை நான் வாங்கிக்கிறேன். அதுக்கு தான் கேட்டாங்களே தவிர நாம நினைக்கிற மாதிரி என்ன செய்யல, அப்படி கேட்கல. ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அழுது அவருடைய கண்ணீர் பூமியில ஆறா ஓடுச்சுன்னு சொல்லுவான் வரலாறு. எதுக்காக அழுதாங்க? அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக அழுதாங்க. அல்லாஹ்வுக்கு நம்ம அழுகணும்னு ஆசை. சரி அழுவோம். எப்படி அழுகணும்? என்ன மாதிரி யாரும் அழுகல, கியாமத்து நாள் வரைக்கும் யாரும் அழுக முடியாது, அப்படி அழுது காட்டுவேன் நான். அதுதான் உனக்கு சந்தோஷம்னா நான் என்ன செய்வேன்? மிகப்பெரிய ஆஷிக்காக இருந்தாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். வரலாறுகள் அதெல்லாம் நம்முடைய ஷேகுமார்கள்ட்ட இருந்து கேட்கணும், அப்பதான் உண்மை என்னன்னு விளங்கும். இல்லைன்னா ஏதோ என்ன செஞ்சிருவோம், நாம எல்லாத்தையும் தப்பு தப்பா விளங்கி வச்சிருவோம். வரலாறு என்னவோ நடந்தது அதுதான், ஆனா அதில் இருக்கக்கூடிய உண்மை என்ன, எதனால இது நடந்துச்சு, ஏன் அவங்க செஞ்சாங்க? அல்லாஹ்